சீமான சின்னாவனமாக்கி விட்டீங்களா? 8% ஓட்டு வச்சிருந்தாப்ல போன எலெக்ஷன்ல 3% கொண்டு நிப்பாட்டி விட்டீங்களா? இதெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா சாட்டை துரைமுருகன் தான். நான் சொன்னா நம்பவே மாட்டீங்க. யாரு அகைன்ஸ்ட் பார்ட்டியா அவனை போட்டு அடிங்கடா அப்படின்னு சொன்னா டிவிக்கு போட்டு அடிச்சு இப்ப அவன் கட்சியை வச்சு மேம்படுத்தி அவன் சிஎம்ஏ ஆக போறான். நீங்க இன்னமும் சாட்டை துறைமுறை வச்சுக்கிட்டு டிவிக்கு அடிச்சுக்கிட்டு நம்ம பிரபலம் ஆரம்பிச்சீங்களா? அம்மன் ஜெலிக்கு பிரோஜனம் ஆயிப்போச்சு. சீமானோட கொள்கை கோட்பாடுலாம் வேற மாதிரியா இருந்துச்சு. சாட்டையை கொண்டு வச்சு சாக்கடை ஆக்கி விட்டான் பத்தியா? 3% ஓட்டு கேட்டா பேசுறீங்க மக்கள் தான் முட்டாளு, மக்கள் ஏமாத்தி விட்டாங்க. மக்கள் ஏமாத்தலடா. யார் அடிக்கணுமோ அவன் அடிக்க தெரியாம சும்மா இப்ப வளர்ந்த டிவிக்கு போட்டு அடிச்சுட்டு இருந்தீங்களா? அதான் மக்கள் பெரிய ஆப்பா வச்சு விட்டாங்க பாத்தீங்களா? டெபாசிட் கூட இல்லாத ஆக்கி விட்டாங்க. ஒரு சட்ட மேடை கூட இல்லாம ஆக்கி விட்டாங்க பாத்தீங்களா? சட்டையெல்லாம் கழட்டி விட்டாங்க. பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாட்டையெல்லாம் தலைமுறை வரது ரொம்ப நல்லது. வெளிநாட்டுக்கு பேருனா ஓடுகாலி விஜய் அப்படின்னால ஓடுகாலி தான் சாட்டை துரைமுருகன். ஏடா இந்த மாதிரி பேசினா நினைக்காங்க. போன எலெக்ஷன்ல என்டிகேக்கு ஓட்டு போட்டேன். இந்த தடவை நமக்கு மேல இருக்கவன் அடிப்பான்னு பார்த்தோம்னா கீழ இருக்கவன போட்டு நோட்டிக்கிட்டே இருக்கான். பாக்குறேன் என்ன கேன பலடா இந்த கேனையானா எந்த அளவுக்கு மக்கள் வந்து வெறுப்ப வந்து நீ சம்பாதிச்சிருப்ப. சொன்னா எங்க கேட்கிற எப்ப பார்த்தாலும் விஜய் 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 டிவிக்கு இப்படியே கத்தி கத்தி கூவி சீமான முடிச்சு விட்ட. அவரு மழை புயல் வெக்க வெயில் எதுவுமே பார்க்காம மைக்கு கிடைக்குதுன்னு தமிழோட உணர்வுல பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல. அந்த உணர்வுக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்ல. கட்சியில என்னன்னா கத்துறேன் குத்துறேன் அப்படிங்கிறாங்க. எவனா ஒண்ணு கேட்டா அப்படின்னா விட்டுவேன் குத்துவேங்கிறாங்க. என்னடா ஒரு பேச்சு கேட்டா அப்படின்னா நம்மள வந்து பேசுறாங்க. என்டிகே மேல இருந்த மரியாதை மதிப்பெல்லாம் குறைச்சு விட்டாங்க. இதெல்லாம் காரணம் யாரும் கேட்டீங்கன்னா சாட்டை துரைமுருகன் தான். சாக்கடையை தூரமா வச்சீங்க அப்படின்னா அடுத்த நடக்கக்கூடிய எம்பி எலெக்ஷன்லயாவது நம்ம ஓட்டோட பொசிஷனை மேல கொண்டு வரலாம். இப்ப புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். நான் தலையால தண்ணி குடிச்சேன். சீமானோட கொள்கை அவரோட ஐடியாலஜி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காண்டி வராப்ல. கார்பரேட் எதிர்த்து நிக்கிறாப்ல. எல்லா யங்ஸ்டரும் அவர் பக்கம் போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா இவன் வந்து டிவிக்கே போட்டு நோட்டிட்டே இருக்கான். சாட்டை எதிர்த்து கட்சி பண்ண என்னடா ஊழல் பண்ணா என்னடா பண்ணா அப்படின்னு அதை பேசாம எப்ப பார்த்தாலும் டிவிக்கே பத்தி பேசி இருந்தா அப்படின்னா நீ 3ஆவது இடத்துக்கு வரணும்னு நினைச்சேன். கரெக்டா 3ஆவது இடத்துக்கு வந்துட்டியா? முதல் இடத்துல டிவிக்கே இருக்கு பாத்தியா? இதுதான் பாலிடிக்ஸ். சீமாக்காரன் நம்பி போகாத, சீமானக்காரன் நம்பி போகாத அப்படின்னு சொன்னீங்க. மக்கள் வந்து ஓ மேல நம்பிக்கை வைக்கல. நீ வாங்கிட்டு எங்கிட்ட ஓடிவியோ அப்படின்னு பயந்துட்டாங்க. ஏன்னா அப்படின்னா உனோட பேச்சுல வந்து உண்மையை நேர்மை இல்ல. சீமான மேல வச்சு இந்த மதிப்பு மரியாதை நீ கெடுத்து விட்ட. சொன்னாலும் சொல்லலாம் அதான் உண்மை பாத்தியா? 3% வாக்கு 8% வச்சிருந்தாப்ல. அடுத்த எலெக்ஷன் வந்து தொடர்ந்து போயிட்டாங்க மக்கள். எல்லாத்துக்குமே காரணம் சாட்டை துரைமுருகனும் அவர்களோட தம்பியும் தங்கைகளும் சுத்திட்டு இருக்காங்கல்ல. அவரை வந்து மாஸ் பிஜிஎம் போட்டு அவங்க தான்